ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/07/2020 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணுனாலும் இந்த டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பிடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நோட்ஸ் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய லிங்க்கு அதில் கொடுத்துருப்போம். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் அந்த குரூப்பில் கேட்கலாம். அண்ட் சில பேருக்கு டெலகிராம் குரூப் லிங்க்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்றாங்க. ஸோ அதனால் கீழே என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த ஃபோன் நம்பருக்கு டெலகிராமில் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் கிவ்ஸ் எக்ஸ் ராயல்ஸ் ரைட் டு மேனேஜ் டைட்டிஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான். ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு நியூஸ் அங்கே இருக்குது, அதை நான் எடுக்கலை. ஏன்னா அதை பற்றின விஷயங்கள் நம்ம நேற்று நல்ல டீட்டெயில்டாக பேசியாச்சு, அதனால் நான் அதை எடுக்கலை. இட்ஸ் ரிலேட்டட் டு ராஜஸ்தானில் இப்போ போய்கிட்டு இருக்கிற ப்ராப்ளம்ஸ். யாருக்கும் அப்படின்னா சீஃப் மினிஸ்டருக்கும் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருக்கும் இடையில இருக்கிற ப்ராப்ளத்தினால என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்சி கவிழ்ற நிலைக்கு போயிருக்குது. ஸோ அதில் நம்ம வந்து ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்ற விஷயத்தை பற்றி பார்த்தோம், அல்லது ஹார்ஸ் ட்ரேடிங்கை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா நேற்று நியூஸில் இருக்குது, நேற்று நியூஸ் அனாலிசிஸை போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி அதனால் நம்ம அதை பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த நியூஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பத்மநாப சுவாமி டெம்பிள். ஓகேங்களா? பத்மநாப சுவாமி டெம்பிளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் பத்மநாப சுவாமி டெம்பிளை பற்றி மேபி கேட்கலாம். ஓகேங்களா? ஆனால் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் பத்மநாப சுவாமி டெம்பிளை பற்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டெம்பிளோட ஆர்கிடெக்சர், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த கோயில் கட்டுமானத்தில் மொத்தம் 3 வகையான கோயில் கட்டுமானம் இருக்குது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நகரா ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரா ஸ்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுக்கு வட இந்தியாவில் கட்டப்படுற கோயில்களுடைய அந்த அமைப்பு, தட் இஸ் கால்ட் நகரா ஸ்டைல் அப்படிம்போம். இன்னொன்று டிராவிடியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். டிராவிடியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சதர்ன் ரீஜியனில் கட்டுறாங்க பார்த்தீங்களா கோயில், அந்த கோயிலுடைய வடிவமைப்பு ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் டிராவிடியன் ஸ்டைல். இந்த ரெண்டையும் மிங்கிள் பண்ணி வந்தது தான் வேசரா ஸ்டைல். ஓகேங்களா? இது மிங்கிள் பண்ணி வந்தது தான் வேசரா ஸ்டைல். ஸோ இந்த வேசரா ஸ்டைல் அப்படின்றது விஜயநகர எம்பையில் கொஞ்சம் பாப்புலராக இருந்த ஸ்டைல். ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த்துக்கும் சவுத்துக்கும் இடைமாட்டப்பட்ட ஒரு சென்ட்ரல் இதில் வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேசரா ஸ்டைலில் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இந்த பத்மநாப சுவாமி டெம்பிள் உங்களுக்கு டிராவிடியன் ஆர்கிடெக்சருக்குள்ளே தான் வரும். ஸோ பத்மநாப சுவாமி டெம்பிள் இருக்கிறதுனால உங்களுக்கு டிராவிடியன் ஆர்கிடெக்சர் அப்படின்றது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்கில் டிராவிடியன் ஆர்கிடெக்சரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பத்மநாப சுவாமி டெம்பிளோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹிஸ்ட்ரிலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. இந்த இதை யார் கட்டினா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து யூபிஎஸ்சியில் கேட்கறது கிடையாது. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, பத்மநாப சுவாமி டெம்பிள்னு விக்கிபீடியாவில் போட்டிங்கன்னா வரும். ஸோ அதை பற்றின கொஞ்சம் விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப டீட்டெயில்டாக போக வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஆனால் இந்த ஸ்டைல்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோ. இது உங்கள் புக்கில் இருக்கிறதுனால நான் எடுக்கலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரிலீஜியஸ் ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணுற ரிலேட்டட். அப்போ ரிலீஜியஸ் ப்ராப்பர்ட்டிஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம கண்ட்ரியில் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அப்படின்னா, 2 ப்ரொவிஷன்ஸ், ஒரு முக்கியமான ப்ரொவிஷன்ஸை பற்றி பேச போகிறோம். ஒன்று ஆர்டிகல் 26, இன்னொன்று ஆர்டிகல் 30. இந்த 2 ப்ரொவிஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஆர்டிகல் 30 பற்றினது, தலைப்பை கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ நீங்கள் யோசித்து இது பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 26 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் சப்ஜெக்ட் டு, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட் டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அர்த்தம். ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா ஒவ்வொருத்தரும், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், பௌத்தராக இருக்கலாம், சமணனாக இருக்கலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நீங்களே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம். இந்த கேஸ் ஆஃப் பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி, ஹெல்த், இந்த 3 விஷயத்துலையும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது நீங்கள் ரிலீஜியஸ் அஃபேர்ஸை மேனேஜ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதை தடுத்து கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை வந்துன்னா கொஞ்ச நாளைக்கு விலக்கி வைக்கிறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு என்னென்ன ரைட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கன்னு ஒரு இன்ஸ்டியூஷனை ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு சேரிட்டபிள் பர்பஸ்க்காண்டி ஒரு இன்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஜியன் அஃபேர்ஸை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓனாக மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ பிரச்சனை உங்களுக்கு ஓகே, அந்த பிரச்சனை நான் சொல்கிறேன், அதுக்கடுத்து இப்போ இதை முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். டு ஓன் அக்யூர் மூவபிள் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டு அட்மினிஸ்டர் சச் ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் த லா. இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு
ரிலீஜியஸ் இதுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்கிற ஃப்ரீடமில் முக்கியமான 4 ஃப்ரீடம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சபரிமலை ஐயப்பன் கேஸை நீங்கள் இதில் கொண்டு வரணும். சபரிமலை ஐயப்பன் கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது பெண்கள் 10 வயதுலேருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்களை வந்து நாங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். இட் கம்ஸ் அண்டர் தி ஓன்ஸ் அஃபேர்ஸ், அதாவது நம்மளுடைய ரிலீஜியஸ் மேட்டர்ஸை நம்மளே வந்து என்ன பண்ணிக்கலாம், ஓன் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதுக்குள்ளே தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. பட் என்னன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் பயாலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ பயாலஜிக்கல் ப்ராப்ளத்தை வச்சு ஒரு பெண்ணை வந்து இது பண்ணுறது இட்ஸ் ராங், இட்ஸ் இன்இக்வாலிட்டி, அன்டச்சபிள் கணக்கில் வரும் அப்படின்றதுக்காண்டி பெண்களை வந்து அலௌடு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயருக்கு முந்தின இயர் வந்து தீர்ப்பு கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் பத்மநாப சுவாமி டெம்பிள் அப்படின்றது உங்களுக்கு இட்ஸ் நாட் அ மைனாரிட்டி டெம்பிள். இது வந்து மெஜாரிட்டி. நம்ம கண்ட்ரியில் ஹிந்துக்கள் அப்படிங்கிறவங்க மெஜாரிட்டியில் இருக்கிறதுனால ஸோ மெஜாரிட்டி அவங்களுக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டெம்பிளை வந்து என்னென்னா கவர்மெண்ட் வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டேக் ஓவர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் பற்றின விஷயங்கள். இதே இது உங்களுக்கு ஆர்டிகல் 30 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிகல் இருக்குது. அந்த ஆர்டிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டட் டு மைனாரிட்டி, அதாவது மைனாரிட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனை வந்து என்னென்னா மேனேஜ் பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா அவங்க ரிலீஜியன் படி. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நிறைய வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல் இருக்கும், நிறையா முஸ்லீம்ஸோட ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு தேர் வில் பி எ பெட்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தனியான எல்லா விதமான அதிகாரமும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எதுக்காண்டி இந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இதை கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கேயும் ரிலீஜியன் அப்படின்றது மேஜர் ரோல் பண்ணுது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம கண்ட்ரியில் மைனாரிட்டி அப்படின்னா 2 பேர் தான் மைனாரிட்டின்னு சொல்லுவோம். ஒன்று வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டி ஆல் ஓவர் இந்தியாவுக்கு கணக்கெடுப்போம், இன்னொன்று லாங்குவேஜ் மைனாரிட்டி ஸ்டேட்டுக்கு கணக்கெடுப்போம். ஓகேங்களா? ஏன் லாங்குவேஜ் மைனாரிட்டி ஸ்டேட்டுக்கும் ரிலீஜியஸ் மைனாரிட்டிக்கு ஓவரால் இந்தியாவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ கர்நாடகாவில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இருந்தால் தமிழ்நாட்டில் அவங்க மைனாரிட்டியை தவிர கர்நாடகாவில் அவங்க மெஜாரிட்டி. அப்போ அது ஸ்டேட் வைஸுக்கு வந்தோன்னா லாங்குவேஜை மைனாரிட்டின்னு எடுப்போம். ரிலீஜியனை வந்து ஓவரால் இந்தியா வைஸுக்கும் நம்ம மைனாரிட்டி கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நிறையா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்யூனிட்டி இருக்குது. அந்த இம்யூனிட்டிலாம் உங்களுக்கு மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் பேசியிருப்பேன், இருந்தாலும் நீங்கள் போய் படிங்க, உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இவ்வளோ தாங்க. ஓகேங்களா? நீங்கள் இதை தான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பத்மநாப சுவாமி டெம்பிள் ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி படிக்கணும். ஆஸ் வெல் அஸ் ஆர்டிகல் 26, ஆர்டிகல் 30. இதுக்கு அடுத்து என்ன மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 26 உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணவும் சொல்லறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆர்டிகல் 26 நீங்கள் பாசிட்டிவ் கனெக்டேஷன்லாம் எடுக்கலாம், நெகட்டிவ் கனெக்டேஷன்லாம் எடுக்கலாம். பாசிட்டிவ் கனெக்டேஷன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நீங்களே ஓனாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது இட்ஸ் அ பாசிட்டிவ் கனெக்டேஷன் கூட சொல்லலாம். பட் நெகட்டிவ் கனெக்டேஷனில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் டிசபிலிட்டி நம்ம கண்ட்ரியில் இருக்குது. அது என்ன ரிலீஜியஸ் டிசபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெண்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணக்கூடாது, இந்த 10 வயதுலேருந்து 50 வயது பெண்களை சபரிமலை கோயிலுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்றப்போ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பயாலஜிக்கல் இஷ்யூவை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொண்டு வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்சி பெண்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஆன்லைனில் போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஃபீமேல் ஜெனிட்டல் மியூட்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய பிறப்புறப்பில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேடால் வந்து பிளேடை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதை நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது. அண்ட் முஸ்லீமில் சில மாஸ்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான நிறைய ரிலீஜியஸ் டிசபிலிட்டிஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இதனால் உங்களுக்கு முக்கியமாக யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள், அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படின்றது தான் அந்த ரிலீஜியஸ் இதில் வந்து என்ன அதிகமாகவே உங்களுக்கு வெளியில் வரும். நம்ம இப்போ ஹிந்துக்களை பொறுத்த வரைக்கும் கேஸ்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் போகும். ஸோ மற்ற மதங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் விஷயம், அதாவது பெண்களுக்கான இது வந்து ப்ராப்ளம் வரும். நீங்கள் இது கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டாலுமே சரி, சர்ச்சுக்கு வந்து நிறையா ஃபாதர்ஸ் தான் இருப்பாங்களே தவிர நீங்கள் வந்து பெரிய லெவலில் அந்த பெண்கள் வந்து என்னென்னா சர்ச்சோட அந்த ஓன் இதுக்கு கொண்டு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரி தான் இன்னமும் வந்து நம்ம கண்ட்ரிலையும் இருக்குது, ஆல் ஓவர் வேர்ல்டுலேயும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து போப்பாண்டவர் வந்து ஆணாக தான் இருந்திருக்காரு தவிர பெண்ணாக இருந்ததா இது இல்லை. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லா இதுலேயுமே இருக்குது, எல்லா ரிலீஜியன்லேயுமே இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விஷயத்துலலாம் வந்து என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நெகட்டிவ் கான்சிக்வன்சஸையும் நம்ம சொசைட்டியில் இன்ன வரைக்கும் கிரியேட் பண்ணி வச்சுருக்க தான் செய்யுது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது போயிடலாம். நெக்ஸ்ட்டு வில் இன்வெஸ்ட்
100 பில்லியன் இன் இந்தியா சேஸ் கூகுள் சீஃப். அதாவது இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளில் நீங்கள் கூகுள் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய டிஜிட்டல் எக்கனாமியில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டிஜிட்டல் எக்கனாமியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிஜிட்டல் எக்கனாமி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஜிட்டல் இந்தியாவில் உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு அனாலிசிஸ் வந்து இந்த இதில் இருக்கும். ஸோ டிஜிட்டல் இந்தியாவினால என்னென்ன யூசேஜ் இருக்குது, என்னென்ன நம்மகிட்ட வந்து என்னென்ன நம்ம வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், இதெல்லாம் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் நல்லாவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ராஜ்யசபா டிவியில் டிஸ்கஸ் பண்ண விஷயம். ஸோ அதனால் அதை கொடுத்துருக்கேன். இந்தியாவில் டிஜிட்டல் இந்தியாவுக்கு மொத்தம் 9 பில்லர்ஸ் இருக்குது. அது என்ன பில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் ஹைவேஸை கிரியேட் பண்ணுறது, யூனிவர்சல் ஆக்சஸ் மொபைல் கனெக்டிவிட்டியை கிரியேட் பண்ணுறது, பப்ளிக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் ப்ரோக்ராம் கொடுக்கறது, நெக்ஸ்ட் கவர்னன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், நெக்ஸ்ட் கிராந்திங்கிறது டெலிவரி சர்வீசஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆல், நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங், ஐடி ஃபார் ஜாப்ஸ் அண்ட் ஏர்லி ஹார்வெஸ்ட் ப்ரோக்ராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 9 பில்லர்ஸ் ஆஃப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இந்தியா ரிலேட்டடான விஷயங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பர்டிகுலர் நியூஸ்லேருந்து என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே கிடையாதுங்க. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இதாக யூஸ் பண்ணலாம், ஒரு வேர்டாக யூஸ் பண்ணலாம். இதை ரிலேட்டட் டு டிஜிட்டல் இந்தியான்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு எஸ்ஏல வந்து டிஜிட்டல் இந்தியா இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதிலலாம் ஒவ்வொரு பாயிண்டாக வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர வேறு எதுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஈரான் ட்ராப்ஸ் இந்தியா ஃப்ரம் சப்பகர் ரயில் ப்ராஜெக்ட் சைட்ஸ் ஃபண்டிங் டிலே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில மேப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதுக்குள்ளே போகலாம், இந்த நியூஸுக்குள்ளே போகலாம். இப்போ இந்தியாவும் ஈரானும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. ஆஸ் பர் தட் அக்ரிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஈரானில் இருக்க சப்பகர் போர்ட், ஓகேங்களா, சப்பகர் அப்படின்ற ஒரு போர்ட்டை நம்ம டெவலப் பண்ணுவோம். அந்த போர்ட்டை ஏன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to reach ஆப்கானிஸ்தான். ஏன் வந்து ஆப்கானிஸ்தானை இப்படி ரீச் பண்ணணும், ஏன் பாகிஸ்தான் வழியாக ரீச் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியும். ஸோ அதனால் பாகிஸ்தானிலேருந்து ரீச் ஆகிறத விட நமக்கு ஆப்கானிஸ்தான் மூலமாக ரீச் ஆகிறது அப்படின்றது அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா சப்பகர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க அந்த போர்ட்டை நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? டெவலப் பண்ணி அதில் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டெய்ன்மெண்ட் இது போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நமக்கு ஆப்கானிஸ்தானுக்கு கூட கனெக்ட் பார்த்தீங்களா, அதுக்கு சப்பகர் போர்ட்ல இருந்து இந்த ஜகதன் அப்படின்ற ஏரியாவுக்கு ரயில் ப்ராஜெக்டை வந்து என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கிறோம், சைன் பண்ணியிருக்கோம். இந்த ஜகதீன்ல இருந்து சராஞ்ச் அப்படின்ற ஏரியாவுக்கு அப் டு பார்டர் வரைக்கும், ஓகேங்களா, ஈரான் ஆப்கானிஸ்தான் பார்டர் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹைவேஸ் போடணும் அப்படின்றது நம்மளுடைய இது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்து ஹைவேஸ் அப்படியே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும் அப் டு காபூல் வரைக்கும். ஸோ ஆப்கானிஸ்தானோட தலைநகர். ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் என்னென்னா ஹைவே ப்ராஜெக்ட் வந்து நம்மளுடைய ஓன் இதில் இருந்தது. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சப்பகர் டு ஜகதீன் அப்படின்ற ஏரியாவுக்கு நமக்கு போடக்கூடிய அந்த ரயில் அப்படின்ற ப்ராஜெக்டில் நம்ம வந்து அதிகமாக நம்ம ஃபண்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஃபண்டை நம்ம இன்ன வரைக்கும் கொடுக்காததுனால என்ன பண்ணிட்டான் அப்படின்னா என்னோட ப்ராஜெக்டை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவு பண்ணிட்டான். ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில இன்னும் பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது, அதையும் பார்த்துட்டு வேணால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளுக்கு வரலாம். என்ன பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியும் ஏன் நம்ம கண்ட்ரி வந்து ஆப்கானிஸ்தானை இப்படி ரீச் பண்ணணும், இப்படி ரீச் பண்ணுறதுனால என்ன யூஸு, ஏன் வந்து ஈரானில் இருக்க சப்பகர் போர்ட்டை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்றதுக்கு இன்னொரு இதுவும் இருக்குது. நம்ம கண்ட்ரியிலேருந்து, ஓகேங்களா, நம்ம கண்ட்ரியிலேருந்து இப்போ சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸ் லைக் ரஷ்யா, அசர்பைஜான், இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இருக்க கண்ட்ரிஸ் எல்லாம் நம்ம ரீச் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். நம்ம இதுக்கு முன்னாடி எந்த ரூட்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்படியே போய் ரெட் சி வழியாக மெடிட்டேரியன் சி வழியாக போய் அப்படியே வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு போய் இப்படி சுற்றி, ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிருப்போம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் கூட ஒரு கனெக்ஷனை வைக்கி சப்பகர் போர்ட்டை டெவலப் பண்ணி ஸோ ஈரான் வழியாக அப்படியே அந்த சென்ட்ரல் ஏசியாவை இவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் போயிட்டு ரீச் பண்ணுறது. ஸோ இந்த ரீச் பண்ணுறதுக்காண்டி ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல்
இன்டர்நேஷ்னல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற இந்த மற்ற எல்லா கண்ட்ரியும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைன் பண்ணியிருப்பாங்க. இதை ஃபஸ்ட்டு ஆரம்பித்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ஈரான், இந்தியா இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த அக்ரிமெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆஸ் வெல் அஸ் இந்தியா வந்து அதை டெவலப் பண்ணதுக்கான ரீசன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த ஈரானோட சப்பகர் போர்ட்டை டெவலப் பண்ணி இங்கேருந்து அப்படியே வந்து சென்ட்ரல் ஏஷியாவை அடையிறதும் ஆஸ் வெல் அஸ் ஆப்கானிஸ்தானை போய் அடையிறதும் அப்படின்றது தான் நம்மளுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்திருக்கும். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 பில்லியன் அளவுக்கு அடுத்த 25 வருஷத்தில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சைனா வந்து ஈரானில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் அக்ரிமெண்ட்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் வரப்போகுது. ஏன்னா நான் ஆல்ரெடி நேற்றே உங்களுக்கு இதை பற்றி பேசினேன். இந்தியன் ஓஷன் ரீஜனில், ஏன்னா நல்லா யோசிங்க, இந்த சப்பகர் போர்ட் அப்படின்றது இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்குது. அப்போது இந்தியன் ஓஷன் ரீஜனில் இருக்கிற முக்கியமான இன்னொரு போர்ட்டுக்கு அவங்க டெவலப் பண்ண போகிறாங்க. ஏன்னா சப்பகர் போர்ட்டில் ஒரு டெர்மினல் தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? மற்ற டெர்மினல்ஸை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைனாவுக்கு கொடுக்கறதுக்கு அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாகிஸ்தானில் இந்த இடத்துல குவாதர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும். ஓகேங்களா? குவாதர் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவாதர் போர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் இருக்க ஜின்ஜியாங் ப்ராவின்ஸையும் இந்த காதர் போர்ட்டையும் இணைக்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ஒரு ரோடு போடுறாங்க. ஓகேங்களா? அந்த ரோடில் நமக்கு சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு, அந்த பர்டிகுலர் ரோடு இங்கே நம்மளுடைய இந்தியாவோட இந்த ஜம்மு காஷ்மீர் இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்னு சொல்லுவோம், அந்த காஷ்மீர் வழியாக ஜின்ஜியாங் ப்ராவின்ஸுக்கு போகுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவாதர் போர்ட்டை இங்கே டெவலப் பண்ணதுனால ஏற்கனவே இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனாவோட ஆதிக்கம் அப்படின்றது அதிகமாக ஆரம்பிக்குது. இப்போ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரானோடையும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் கொண்டு போகிறதான். ஏன்னா ஈரானும் அமெரிக்காவும் ரெண்டு பேரும் பெரிய எதிரிங்க. ஆஸ் வெல் அஸ் இப்போ சைனாவும் அமெரிக்காவும் அகைன் பெரிய எதிரிகள் ஆகிட்டாங்க. அதனால் எதிரிகள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஈரானும் சைனாவும் ஃப்ரெண்ட் ஆகி இப்போ கிட்டத்தட்ட 400 பில்லியன் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இந்தியாவுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்களுக்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலர் சைனாவுக்கு கொடுக்க போகிறதாவும் சொல்கிறாங்க. சரி, ஏன் வந்து இந்தியா வந்து இந்த ரயில் ப்ராஜெக்ட்டுக்கு அமௌண்ட்டை சீக்கிரம் கொடுக்க மாட்டேங்கிறான்? கொடுத்தா என்ன, கொடுத்துருந்தா நமக்கு இந்த ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிருக்காதுல அப்படின்னு கேட்டால், அதாவது அமெரிக்காவில் ஒரு ஆக்ட் இருக்குது. அமெரிக்காவோட ஒரு ஆக்ட் இருக்குது. அது என்ன ஆக்ட்னு சொல்லுவாங்கன்னா காட்ஸா ஆக்ட்னு சொல்லுவோம். அது காட்ஸா ஆக்ட் அப்படின்றது கவுண்டரிங் அமெரிக்காஸ் அட்வைசரி த்ரூ சாங்ஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்டிகுலர் ஆக்ட் படி மொத்தம் 3 கண்ட்ரி, ஈரான், நார்த் கொரியா, ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரி கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சுருக்காங்களோ அவங்க மேலே நாங்கள் வந்து சாங்ஷன்ஸ், எக்கனாமிக் சாங்ஷன் போடுவோம் அப்படின்றது தான் இந்த காட்ஸா ஆக்ட். பட் இருந்தாலும் நமக்கு விலக்கு கொடுத்துட்டாங்க. என்னென்னா சப்பகர் போர்ட் அண்ட் அது ரிலேட்டடாக ரயில்வே ப்ராஜெக்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விலக்கு கொடுத்துட்டாங்க. விலக்கே கொடுத்தாலும் நம்ம ஏன் என்ன அமௌண்ட் கொடுக்கல அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மெட்டீரியல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல்லாம் வந்து என்னென்னா வேறு கம்பெனிஸ்லேருந்து வரணும். அந்த கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பயப்படுறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா தங்கள் மேலேயும் வந்து சாங்ஷன் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஸோ அதனால தான் வந்து என்னென்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிட்டு இருந்தது, நம்மளும் அமௌண்ட் கொடுக்காம இருந்தோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இந்த ட்ரேட் ரிலேட்டட் ரூட்டு, அந்த INSTC ரிலேட்டட் ரூட்ஸு, காட்ஸா அக்ரிமெண்ட்டு, ஓகேங்களா, அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு இருக்கிற பிரச்சனையை பற்றி இவ்வளவும் பேசியிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் குவாதர் போர்ட்டு, சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார், ஸோ இவ்வளவும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பேசியிருக்கிறோம். ஸோ அகெயின் இந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கிளுக்கு மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம போயிடலாம். enabling people to govern themselves அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நமக்கு தெரியும். இப்போது பர்டிகுலராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த COVID-19 இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்க இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு டிசிஷன் எப்போ எடுக்கிறாங்களோ அந்த சென்ட்ரலைஸ்டு டிசிஷன் யாரை போய் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் பீப்புளை தான் பாதிக்கும். அப்போது லோக்கல் பீப்புளுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படின்றது வின் ஆகும். கரெக்டாக? எப்போ எப்படி அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வின் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே லோக்கல் சர்வே அல்லது லோக்கல் பீப்புள்கிட்ட பர்மிஷன் அந்த
மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் வாங்கும்போது மட்டும்தான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் அப்படின்றது வின்னபிலிட்டி அப்படின்றத கொண்டு வர முடியும். இப்போ நம்மளுடைய இதில் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது ஒரு லோக்கல் இது கவர்மெண்ட். அந்த லோக்கல் கவர்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவுக்கு தேவையான டேஸ்ட் அண்ட் கலரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை கொண்டு போகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கான ப்ராஜெக்டை கொண்டு வந்தால் மட்டும் போதாது, பீப்புளோட இன்வால்மெண்ட் அப்படின்றதும் அதில் முக்கியமான விஷயம். அப்படின்னா தான் ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். அப்படின்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டான பெட்டர் சொல்யூஷனை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிக்கலில் ஓவராலாக இவங்க சொல்லியிருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில மிஸ்மேட்ச்லாம் வருது. என்ன மிஸ்மேட்ச் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரி நம்ம வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை வந்து என்னென்னா யார் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷயங்கள் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் வந்து என்னென்னா அதை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்றது எதில் முக்கியமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி ஆஃப் ப்ராப்ளம் அப்படின்னா இப்போ என்விரான்மெண்ட்டில் வர்ற ஒரு ப்ராப்ளம் அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிலையும் அந்த ப்ராப்ளத்தை கொண்டு வரும். அதே ப்ராப்ளம் என்ன பண்ணும் அப்படின்னா சொசைட்டிலையும் ஒரு ப்ராப்ளத்தை நமக்கு கொண்டு வரும். அப்போ ஒவ்வொரு ப்ராப்ளமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர் கனெக்டட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணலாட்டி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்டிகுலர் ப்ராஜெக்ட் இல்லாட்டி எதுவாக இருந்தாலும் ஃபெயிலியர் அப்படின்ற கண்டிஷனுக்கு தான் போகும். ஸோ இதனால தான் அந்த லோக்கல் பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராஜெக்டை கண்டினியூட்டி கொண்டு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை அவங்களுக்கு தேவையான கரெக்டான அந்த சோஷியல் இதுலையும் எக்கனாமிக் இதுலையும் என்விரான்மெண்ட்லையும் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ நம்ம காந்தி சொன்ன அந்த பர்டிகுலர் விஷயம் அதாவது நம்மளுடைய எக்கனாமி அப்படின்றது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா வில்லேஜ் அண்ட் ரூரல் இண்டஸ்ட்ரியை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொன்னது அது கரெக்டான விஷயம் தான் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இவர் சொல்லியிருக்கிற பாயிண்ட்டு. இதை தவிர வேறு எதுவும் அதிகமாக இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கெயின்ஸ் ஃப்ரம் ரெயின் அப்படின்றது உங்களுக்கு மான்சூனை பற்றி பேசுகிறாங்க. மான்சூனில் நம்ம புக்கில் படிச்சிருப்போம் ஜூன் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து என்ன கேரளா வந்து மான்சூன் அட்டாக் பண்ணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜூலையோட மிட்டில் ஓகேங்களா கிட்டத்தட்ட எண்டையர் இந்தியாவையும் வந்து என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பண்ணிடும். ஓகேங்களா? அதுதான் ஜூலை 15. ஓகேங்களா? ஜூலை 15ல் என்டையர் இந்தியாவையும் கவர் பண்ணுறது அப்படின்றது தான் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன் ரீஜன்லேருந்து உங்களுக்கு ஏர் வந்து உள்ள இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகும். ஸோ இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகி உங்களுக்கு கடைசியாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் இந்தியாவும் இது கவர் பண்ணும். ஸோ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரீட்டிங் மான்சூன் அப்படின்னு இன்னொன்று சொல்லுவோம். அந்த ரீட்ரீட்டிங் மான்சூன்னா என்ன அர்த்தம்? நார்த் ஈஸ்ட் மான்சூன். ஓகேங்களா? ஸோ நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து மறுபடியும் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா இந்த ஏரியாவில் மழை பொழிவு நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு சம்மர் அண்ட் வின்டர் போத்லேயும் மழை பெய்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவில் மழை பெய்யும். ஓகேங்களா? ஸோ சம்மர் டைமில் உங்களுக்கு நார்தர்ன் ஏரியாவில் வந்து மழை பெய்யும். வின்டர் டைமில் சதர்ன் ஏரியாஸில் மழை பெய்யும். ஸோ இதுதான் வந்து என்ன உங்களுக்கு சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பிரேக் இன் மான்சூன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஜியாகிரபி கிளாஸில் இதை பற்றிலாம் பேசியிருப்போம். பட் அகைன் சொல்கிறேன். பிரேக் இன் மான்சூன் அப்படின்றது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் ட்ரோ அப்படின்றத பொறுத்து. மான்சூன் ட்ரோ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஏ லோ ப்ரெஷர் சிஸ்டம். அந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கும். அப்படி ஷிஃப்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டையர் லோ ப்ரெஷர் சிஸ்டம் தட் இஸ் கால்டு மான்சூன் ட்ரா எங்கே போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் ஃபுத்தில்ஸுக்கு போயிடும். ஹிமாலயனோட அடிப்பகுதிக்கு போயிடும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மான்சூன் ட்ரா இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு அதிகமான மழைப்பொழிவு இருக்குது. ஏன்னா அங்கே தான் லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ அதனால் அங்கே வந்து அதிகமான மழைப்பொழிவு அப்படின்றது உங்களுக்கு ஹிமாலயன் ஃபுத்தில்ஸில் இருக்கும். ஸோ அதனால் இங்கே எல்லா மழைப்பொழிவும் இங்கே லோ ப்ரெஷர் சிஸ்டத்தினால மழைப்பொழிவு இருக்கிறதுனால இந்த பர்டிகுலர் ஏரியாஸ்லாம் உங்களுக்கு கம்மியான மழைப்பொழிவு அல்லது மழைப்பொழிவு இருக்காது. தட் இஸ் கால்டு பிரேக் இன் மான்சூன். ஸோ அந்த வார்த்தை இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதில் என்ன ஆர்டிக்கலில் இந்த எது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெயின்ஸ் ஃப்ரம் ரெயின். அதாவது நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜூன் 1ஆம் தேதி கரெக்டாக வந்து ரெயின் வந்துருச்சு கேரளாவில் அப்படின்னா நமக்கு 100% கிட்டத்தட்ட 90% மேலேயாவது நமக்கு மான்சூன் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். அப்படி மான்சூன் அப்படின்றது கரெக்டாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைமரி செக்டார் தட் இஸ் கால்டு அக்ரிகல்ச்சர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுதான் வந்துன்னா இந்த வட்டம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெயின் வந்து எபோவ் நார்மலே நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரோட இன்கம் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் நம்ம நிறையா வந்து சேஞ்சஸை கொண்டு வர முடியும் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு த பாலிடிக்ஸ் ஆஃப் நெப்போட்டிசம். இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். அப்படின்னா என்ன அப்படின்றதும், இந்த நெப்போட்டிசம் வார்த்தை ரொம்ப காலத்தில் முன்னாடியிலேருந்து இருக்குது. ஓகேங்களா, ராஜாக்கள் காலத்திலேருந்து இந்த நெப்போட்டிசம் அப்படின்ற வார்த்தை இருக்குது. நெப்போட்டிசம் அப்படின்றது தகுதியால் அன்றி, அதாவது ஒருத்தனுக்கு தகுதி இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணாமல் அவன் வந்து என்னோட சொந்தக்காரன், ஓகேங்களா, அவன் என்னோட பையன் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு உயர் பதவி கொடுக்கறதுக்கு பேர் தான் நெப்போட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு லைக் நிறையா வந்து சினிமா ஃபீல்டில் பார்த்துருப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சினிமா ஃபீல்டு பார்க்கும்போது நம்ம வந்து கமல்ஹாசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பொண்ணுங்க, ஓகேங்களா, அவங்க வந்து டைரெக்டாக வந்து உள்ளே வந்துட முடியும். ஓகேங்களா, இது அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்றதுலாம் அடுத்த விஷயம். பட் அவங்க பொண்ணுங்க அப்படின்றதுனாலே உள்ளே வந்துடுவாங்க. இப்போ விக்ரம் அப்படின்றவரை அப்போ அவருடைய பையன் வந்து உள்ளே வராரு. ஸோ அதே மாதிரி வந்து விஜய் அப்படின்னா அவருடைய பையன் வந்து இப்போ உள்ளே வந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ இப்படி வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருடைய அந்த வாரிசு அப்படின்றது என்னென்னா உருவாது. இதே இது நம்ம அரசியல் அப்படின்றப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வாரிசு அரசியல் அப்படின்னு பேசும்போதே உங்களுக்கு எந்த கட்சி ஞாபகத்துக்கு வரும்னு தெரியும். அப்போ அவர் பையன் அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎம்கேல நமக்கு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன நெப்போட்டிசம்ங்கிற ஒரு விஷயம் தான். நெப்போட்டிசம்ல நீங்கள் ரெண்டு வார்த்தையை யோசிக்கணும். நெப்போட்டிசம்ல உங்களுக்கு ஈக்குவாலிட்டி இன்இக்வாலிட்டியை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்றத பற்றி யோசிக்கணும், அல்லது ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜை பற்றி பேசுகிறாங்களா. இது ப்ரிவிலேஜ் அண்டர் ப்ரிவிலேஜை பற்றி பேசுகிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா ப்ரிவிலேஜில் இருக்கவே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜர் நிறைய வகையில் பேசலாம். ஓகேங்களா, நாலேஜ் வகையில் பேசலாம், அமௌண்ட் வகையில் பேசலாம், நிறைய வகையில் பேசலாம். இந்த பர்டிகுலர் நெப்போட்டிசம் அப்படின்றது இன்சைடர் வெஸ் அவுட் சைடர் அப்படின்றதே சொல்கிறாங்க. இன்சைடர் வெஸ் அவுட் சைடர். ஓகேங்களா, அவுட் சைடர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தங்கள் இல்லாத ஒரு மூணாவது ஆள். இன்சைடர் அப்படின்னா அவனுடைய சொந்தம். அப்போ அவருடைய சொந்தம் கண்டிப்பாக அடுத்த இதுக்கு வந்துடலாம். நமக்கு தெரியும் அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து அரசியலில் பெருசாக இல்லை. பட் இப்போ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் அந்த கட்சியில் பூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன மாதிரியான நாலேஜ் ரிலேட்டட் டு பாலிடிக்ஸ் இருக்குது? ஏன்னா முன்னாடி இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ என்ன மாதிரியான நாலேஜ் வந்து அவருக்கு பாலிடிக்ஸில் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி அப்புறம் ஜெயலலிதாவுக்கு அடுத்து தீபா அப்படின்றவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. பட் அவங்களுடைய நாலேஜ் என்ன அப்படின்றத நம்ம போக போக தான் செக் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தகுதியின் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் விஷயம் போகாமல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படின்றதுனாலே அந்த உயர் பதவி அப்படின்றது கிடைக்குது. இப்போ நம்ம இப்போ லோக்கல் லெவலில் பேசணும், அதாவது தமிழ்நாடு லெவலில் பேசணும். இப்போ இந்தியா லெவலில் பேச போகிறோம். ஓகேங்களா, இந்தியா லெவலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு கட்சியை பற்றி பேசலாம். ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று பிஜேபி. ஆக்சுவலாக இது நெப்போட்டிசம்னா என்ன அப்படின்ற வார்த்தையோடு நீங்கள் முடிச்சுக்கோங்க. இதுக்கடுத்து யூபிஎஸ்சி இவ்வளோ தான் உங்களுக்கு யூபிஎஸ்சியில் வந்து இது பண்ண முடியும். ஸோ அப்போ நெப்போட்டிசத்தை பற்றி இன்னும் சில விஷயங்கள் மட்டும் சொல்லிவிட்டு அது மட்டும்தான் உங்களுக்கு யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகும். மற்றபடி நான் சொல்கிறேன், அதாவது இவர் சொல்லியிருக்கிறத நான் சொல்ல போகிறேன், அது எதுவும் யூபிஎஸ்சிக்கு யூஸ் ஆகாது. ஸோ இவர் சில பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலோட என்ட்ரி லெவலில் மேக்ஸிமம் ஆஃப் சென்ட்ரல் ரோல் ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெப்போட்டிசம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேங்களா, அண்ட் இந்த நெப்போட்டிசம் அப்படின்றது ட்ரெடிஷ்னல் சோஷியல் நார்ம்ஸ். நீங்கள் சோஷியாலஜி ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த நெப்போட்டிசம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ட்ரெடிஷ்னல் சோஷியல் நார்ம். ஏன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து என்னென்னா அப்பாவுக்கு அடுத்து பையன், பையனுக்கு அடுத்து அவன் பையனுக்கு அடுத்து அவன் பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னலாகவே நம்மளுடைய சொசைட்டியில் இந்த மாதிரியான நெப்போட்டிசம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ட்ரெடிஷ்னல் இது சோஷியல் நார்ம்ஸ் அப்படின்றதையும் இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை தவிர என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நார்ம்ஸ் அப்படின்றது எதுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. கேஸ்ட்டுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட்டில் இருக்கிற பீப்புள் மட்டும்தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நம்மளுடைய கண்ட்ரியில் ஓகேங்களா ஆஸ் பர் ரிப்போர்ட்டு நம்ம கண்ட்ரியில் இந்த மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க பார்த்தீங்களா, மிகப்பெரிய பதவியில் இருக்கிற ஜட்ஜஸாக இருக்கட்டும், மற்ற எந்த பதவியில் இருக்கிற பெரிய ஆட்களாக எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. லோயர் கேஸ்ட் பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேங்களா, ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஏஎஸ் எக்ஸாமில் உங்களுக்கு லாஸ்ட் டைமுக்கு முந்தின டைமோ இல்லை லாஸ்ட் டைம் ரிப்போர்ட்டை எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ஃபைனல் ரிசல்ட் விட்டுருப்பாங்க. ஓகேங்களா, ஃபைனல் ஓகே இது வந்து தகுதியின் அடிப்படையில் படிப்பின் அடிப்படையில் தான் போகுது. இருந்தாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐஏஎஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பர் கேஸ்ட் பீப்புளாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு லோயர் கேஸ்ட்லேருந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து இது பண்ண ஓகே அவங்க எஜுகேஷன் மூலமாக தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். பட் எஜுகேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் கேஸ்ட் பீப்புளுக்கான எஜுகேஷன் ஈஸியாக கிடச்சிடும். ஈவன் நீங்கள் ரிசர்வேஷனே கொடுத்தாலும் லோயர் கேஸ்ட் பீப்புள் ஈஸியாக வந்து அந்த எஜுகேஷனை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய சோஷியல் பேக்ரவுண்ட், அவங்க அப்பா அம்மா இருக்கிற நிலைமை, அதனால் அவங்க வேலை
வேலைக்கு போக வேண்டிய கட்டாயம், ஸோ இந்த மாதிரிலாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம கண்ட்ரியில் நெப்போட்டிசம் அப்படின்றது கேஸ்ட் லெவல்லையும் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் லோயர் கேஸ்ட் அப்படின்றது இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுடைய கண்ட்ரியில் அடுத்த நெப்போட்டிசம் அப்படின்றது கிளாஸ் லெவலில் அப்படின்றது ரிச் அண்ட் புவர் பீப்புள். நம்ம கண்ட்ரியில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு அதாவது 70% ஆஃப் பீப்புள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட்டை விட 4 மடங்கு யார் அதிகமாக வச்சுருக்காங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒரு 1% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கிளாஸ் நெப்போட்டிசம் அப்படின்றத நமக்கு எடுத்துக்காட்டுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் நெப்போட்டிசம்னால நமக்கு இந்த மாதிரியான இந்த நெப்போட்டிசம்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்இக்வாலிட்டி, இன்ஜஸ்டிஸ், சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அப்படின்றது நமக்கு எமர்ஜ் ஆகுது அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க யூபிஎஸ்சிக்கு நீங்கள் இந்த ஆர்டிக்கலை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை தவிர இவர் பொலிட்டிக்கலாக பேசியிருக்காரு, நான் அது என்னன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஒன்று வந்து பிஜேபி, இன்னொன்று காங்கிரஸ். ஸோ இத்தனை நாள் வரைக்கும் நம்மக்கிட்ட காங்கிரஸ் தான் இருந்துச்சுங்க. ஸோ காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை என்ன எலைட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூலிங் எலைட் அல்லது ட்ரெடிஷ்னல் எலைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் ட்ரெடிஷ்னல் எலைட் அப்படின்றோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் காங்கிரஸ் அப்படின்றது நமக்கு நேரு அவர்கள், நேரு, ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ஓகேங்களா, அடுத்து ராகுல் காந்தி, அதுக்கடுத்து மேனகா காந்தி, இப்போ காந்தி அந்த நெஹ்ருவின் பரம்பரையில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கட்சியை ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இதை சொல்லித்தான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபின்ற ஒரு பார்ட்டி என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது காங்கிரஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த பர்டிகுலர் பிஜேபி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இதை வந்து எடுத்துகிட்டு போனாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அண்ணா ஹசாரே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷனுக்கு வந்து அகெயின்ஸ்டாக வந்து நிறையா போராட்டம் பண்ணார். அந்த போராட்டம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணுச்சு 2014 எலெக்ஷனில். ஏன்னா இந்த பர்டிகுலர் அண்ணா ஹசாரே அந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் ஆன்டி கரப்ஷன் இது எந்த என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த மாதிரி அதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் எலைட்டை பற்றி கொண்டு போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வம்சாவளியில் வந்தவங்க தான் அந்த மாதிரியான பெரிய பதவிகளுக்கெல்லாம் போக முடியும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுக்காண்டி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க வந்து பிஜேபி வந்து ரொம்ப அதிக லெவலில் கொண்டு போனாங்க. சரி, பிஜேபியில் வந்து நெப்போட்டிசம் இல்லையா அப்படின்னு கேட்டால் பிஜேபியில் நெப்போட்டிசம் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் போகிறதுக்கான இது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாரு. கேஸ்ட் வைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு அப்பர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் இந்த ட்ரெடிஷ்னலாக இவங்க இருந்தது ஓகே. பட் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் உங்களுக்கு அப்பர் கேஸ்ட் பீப்புள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அது லோயர் கேஸ்ட்டும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அந்த கேஸ்ட் பீப்புள் வந்து உங்களுக்கு அதிகமான பிளேஸஸில் வந்து என்ன இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த கேஸ்ட்டை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் கேஸ்ட் நெப்போட்டிசம் அப்படின்றத அவங்க எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கலில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வைஸ் பேசுகிறார். ஓகேங்களா? ஸோ இது பொலிட்டிக்கல் வைஸ் தானே தவிர நீங்கள் அதை நீங்கள் யூபிஎஸ்சிக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பர்டிகுலர் நெப்போட்டிசமான விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோஷியல் ட்ரெடிஷ்னல் நெப்போட்டிசம் பற்றியும் அப்பர் கேஸ்ட் நெப்போட்டிசம் ஆஸ் வெல் அஸ் கிளாஸ் நெப்போட்டிசம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை தவிர நான் சொன்னது எல்லாமே சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காண்டி தான். நெக்ஸ்ட்டு எட் அனதர் சேலஞ்ச், அதுவும் நான் சொல்லுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் என்கிட்ட யாரும் வந்து சில பேர் வந்து மெசேஜில் கேட்குறாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நான் சொல்லலை, இந்த பேப்பரில் அப்படி தான் கொடுத்துருக்காரு அவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட் அனதர் சேலஞ்சஸ் டு தி தலித் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில சேலஞ்சஸ் வருது தலித் மூவ்மெண்ட்டுக்கு. வாட் இஸ் தலித் மூவ்மெண்ட்? தலித் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் லோயர் காஸ்ட் பீப்புள். அப்போ இந்த கோவிட்-19 முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அணுகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை எந்த மாதிரி அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித் மூவ்மெண்ட் ரிலேட்டடாக அணுகணும். அதாவது தலித் வந்து லோயர் பொசிஷனில் இருக்காங்க, ஸோ அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹையர் பொசிஷன் கொடுக்கணும், அவங்களுக்கு ரிசர்வேஷன் மூலமாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. பட் இந்த கோவிட்-19 வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மைக்ரேஷன், ரிவர்ஸ் மைக்ரேஷனை பற்றி அதிகமாக பேச ஆரம்பித்தோம். ஸோ மைக்ரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக்கல். ஏன்னா பீப்புள் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறாங்க அப்படின்னா அவங்க எக்கனாமிக்கல் பெனிஃபிட்டுக்காண்டி அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு போகிறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இங்கே கேஸ்ட்லேருந்து கிளாஸ் அப்படின்றது போயிடுது. நல்லா யோகம் வச்சுக்கோங்க. கேஸ்ட்னா வேறங்க, கிளாஸ்னா வேறங்க. கேஸ்ட்னா நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலித், அப்பர் கேஸ்ட், லோயர் கேஸ்ட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் விஷயமா போயிடும். கிளாஸ் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிச் பீப்புள், புவர் பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புள். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ரிலேட்டட். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் ரிலேட்டட்லேருந்து நம்ம கிளாஸ் ரிலேட்டடுக்கு போயிருக்கோம். ஏன்னா இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவர் பீப்புள்
யார் நமக்கு அப்பர் கிளாஸ் பீப்புள் அப்படின்ற மாதிரி ஆகுது. பட் மைக்ரேஷனில் அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா தலித் பீப்புள். ஓகேங்களா? அப்போ அந்த தலித் மூவ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பர்டிகுலர் பீரியடில். பட் அந்த தலித் மூவ்மெண்ட் நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வி ஆர் மூவிங் இன் டு கிளாஸ் மூவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி போகிறோம் அப்படின்றத இந்த ஆர்டிக்கலில் இவர் பேசியிருக்காரு. ஓகேங்களா? வாட் இஸ் தலித் மூவ்மெண்ட், கிளாஸ் மூவ்மெண்ட், கேஸ்ட் மூவ்மெண்ட், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இவர் சொல்லியிருக்க எந்த விஷயமும் வேண்டாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் NOD ஃபார் கர்நாடகா TN எக்கனாமிக் காரிடார். ஸோ கர்நாடகா தமிழ்நாடு எக்கனாமிக் காரிடாரை பற்றி பேசியிருக்காங்க. அப்போ எக்கனாமிக் காரிடார் அப்படின்னா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். எக்கனாமிக் காரிடார் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக நம்ம கண்ட்ரியில் முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான காரிடார்ஸை வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த காரிடார்ஸ் மொத்தம் நம்ம கண்ட்ரியில் மொத்தம் 5 வகையான காரிடார்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஓகேங்களா? டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மும்பை பெங்களூரு இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் பெங்களூரு சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், சென்னை டு விசாகப்பட்டினம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அண்ட் அமிர்த்சர் டு கொல்கத்தா இண்டஸ்ட்ரியல் காரிடார். ஸோ இந்த 5 இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சிட்டியில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சிட்டியை நம்ம த்ரூ வயா ரோடோ இல்லாட்டி ஏதோ ஒரு மூலமாக கனெக்ட் பண்ணும்போது வி கேன் ஈஸிலி ட்ரான்ஸ்ஃபர் தி பர்டிகுலர் ப்ராடக்ட். ஓகேங்களா? அந்த ப்ராடக்ட்டை வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், ரா மெட்டீரியலை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் உங்களுடைய எக்கனாமிக் பேப்பர் 3ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடாரை பற்றி யோசிக்கும் போதே நமக்கு ஒரு யோஜனாவும் தெரிய வேண்டியிருக்கும். பாரத் மாலா பரியோஜனா அப்படின்ற ஒரு விஷயம். பாரத் மாலா பரியோஜனா அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இதில் ரோடு கனெக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தான் பாரத் மாலா பரியோஜனா. ஓகேங்களா? நம்மளுடைய கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இந்த பாரத் மாலா பரியோஜனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு கீழே வரும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஃபீல்டு ப்ரௌன் ஃபீல்டு, அதாவது புதுசாக ரோடு போடுறது அல்லது இருக்கிற ரோடை வந்து சமப்படுத்துறது, இந்த வேலைகள்லாம் வந்து இவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இடையில ஒரு பாரத் மாலா அந்த யோஜனாவுக்கு கீழே இந்த எக்கனாமிக் காரிடார் அப்படின்றத போட போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் பண்ண போகிறாங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஏரியாவை இணைக்கிறாங்க. ஒன்று கர்நாடகாவோட பார்டர் அண்ட் தமிழ்நாடோட பார்டர். கர்நாடகாவோட பார்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபஸ்பெட் அப்படின்ற ஒரு ஏரியா, தமிழ்நாடோட பார்டர் அப்படின்றது தேவரப்பள்ளி அப்படின்ற ஒரு ஏரியா. இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆப்கான் கூட்ஸ் டு அரைவ் பை வாகா பார்டர். அதாவது ஆப்கானிஸ்தான்லேருந்து நான் உங்களுக்கு நிறையா சொன்னேன் ஆப்கானிஸ்தானை பற்றி எப்படி ரீச் பண்ணணும் ஈரான்லேருந்து அப்படின்னு சொன்னோம். பட் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஒரே ஒரு ரூட் வழியாக நமக்கு என்ன ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ட்ரேடு நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பாகிஸ்தான் வழியாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. பட் பாகிஸ்தான் இஸ் அன்ஸ்டேபிள் கண்ட்ரி அஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் நம்பகத்தகுந்த கண்ட்ரி கிடையாது. நமக்கு அவங்க நம்பகத்தகுந்த கண்ட்ரி கிடையாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா நிறைய நேரத்தில் நமக்கு ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பர்டிகுலர் ட்ரேட் அப்படின்றது தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம இந்த ஈரான் மூலமாக ஆப்கானிஸ்தான் அச்சீவ் பண்ணுறது அப்படின்றத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ காபூல்லேருந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகா பார்டர் அப்படின்றது உங்களுக்கு லாகூர் ஏரியாவில், ஓகேங்களா, பஞ்சாபில் லாகூர் ஏரியாவில் வாகார் பார்டர் அப்படின்னு ஒரு பார்டர் இருக்குது. அந்த பர்டிகுலர் பார்டர் வழியாக என்ன ஆகிட்டு இருக்குது, ட்ரேடு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த கோவிட்-19 பீரியடில் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதை இப்போ மறுபடியும் ரெஸ்யூம் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ காபூல்லேருந்து பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத்லேருந்து நம்ம கண்ட்ரியில் லாகூர் வாகா பார்டர் அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்துடுது. ஸோ இது வந்து கிராண்ட் ட்ரங்க் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். கிராண்டு ட்ரங்க் ரூட் அப்படிம்போம். இந்த சைனீஸ் அந்த காலத்தில், ஓகேங்களா, உங்களுக்கு யுவான் சுவாங் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அவரெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடை யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்றத யூஸ் பண்ணியிருப்பார். இதோட கனெக்டான இன்னொரு விஷயம் இருக்குது, சித்வி போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வேண்டாம், இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அசட் குவாலிட்டி இன் இந்தியன் ஏஷியன் பேங்க்ஸ் டு ஒர்சன். ஏஷியன்னா ஏஷியாவில் இருக்க ஒரு 10 கண்ட்ரி, ஓகேங்களா, அண்ட் இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் இவங்கள்ட்ட என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது கம்மியாக போகுது. ஆஸ் வெல் அஸ் அவங்களுடைய அசட் குவாலிட்டியும் வந்து என்னென்னா கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு தெரியும் இந்த பர்டிகுலர் கோவிட்-19 இதனால நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா லோன் மொரட்டோரியம் பீரியட். லோன் மொரட்டோரியம் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை. அதாவது இந்த 5-6
மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கட்ட தேவையில்லை அப்படின்ற ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேங்கோட ப்ராஃபிட்டபிலிட்டி as well as அசட் குவாலிட்டி அப்படின்றது பாதிக்கப்படுது. ஸோ அது பாதிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குறையுங்க. ஏன்னா பர்டிகுலர் பேங்கிங் செக்டர் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எக்கனாமியவே வந்து டிசைட் பண்ணும். ஒரு பேங்கிங் செக்டர் அடியாயிடுச்சுன்னா இந்தியாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு பேங்க் முடிஞ்சு போச்சுனால இந்தியாவே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ பர்டிகுலர் பேங்கோட அசட் அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டை மூடிஸ் கொடுத்துருக்காங்க. அகெயின் இட் இஸ் கோயிங் டு worsen இந்தியன் எக்கனாமி அப்படின்றது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் இருந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் abundant liquidity kept short term rates soft RBI bulletin. ஸோ அப்போ என்ன ஷார்ட் டேர்ம் ரேட்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகேங்களா, அதுக்கடுத்து சாஃப்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றது ஒரு பர்டிகுலராக ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோவிங்க்கு, ஓகேங்களா, ஷார்ட் டேர்ம் பாரோவிங் அது வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டியாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நீங்கள் வாங்கின கடனாக இருக்கலாம். அது வந்து ஷார்ட் டேர்மில் நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த ஷார்ட் டேர்முக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் லோனுக்கு கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு பேர் தான் ஷார்ட் டேர்ம் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா, அது என்ன இருக்குது, சாஃப்டன் ஆயிருக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சாஃப்ட் ஆகுது அப்படின்னு, சாஃப்ட் ஆகிறது அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இது வந்து கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாஃப்ட் லோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்று இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடையாது, இல்லாட்டி ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, அது எப்படி ஷார்ட் டேர்ம் ரேட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா abundant liquidity வந்து நம்ம கண்ட்ரியில் அதிகமாக இருக்கிறதுனால. ஏன் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி இப்போ நம்ம நிறையா வந்து ப்ராஜெக்டை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதனாலே வந்து இதாகும். ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா மக்கள் கையில் அதிகமாக மணி இருக்கிறது. அதிகமாக மணி இருந்தால் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா ஷார்ட் டேர்ம் ரேட் வந்து சாஃப்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.